பழசு போச்சு புதுசு வந்தது குபு குபு என போகி வந்தது தட தட என பானை பொங்குது கரும்பு மஞ்ச காய் தங்குது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பசுமாடு காடு நமக்கு சாமி சாமி எல்லாரும் ஒன்று சேர பெரியவங்க வாழ்த்து கூற பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ விரலால் சுட்டிக்காட்டு முட்டும் பகையை தட்டிக்காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எங்கே தலைவா தடைகள் காட்டு ஆணை போட்டு வழியை காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் சுட்டும் விரலால் சுட்டிக்காட்டு முட்டும் பகையை தட்டிக்காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எங்கே தலைவா தடைகள் காட்டு ஆணை போட்டு வழியை காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் அண்ணன் ஆணைய எங்களின் செயல் வீச்சு அதை செய்வதை எங்களின் உயிர் மூச்சு எங்கள் வாழ்வுக்கு வீரமே பலமாச்சு புயலாய் தடைகள் விரையட்டும் புகழாய் தடைகள் சிலரட்டும் இடரும் பெயரும் முடியட்டும் தேசம் விடியட்டும் சுட்டும் விரலால் சுட்டிக்காட்டு முட்டும் பகையை தட்டிக்காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எங்கே தலைவா தடைகள் காட்டு ஆணை போட்டு வழியை காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் ஈகத்தில் பொறித்து வாழும் தென் தமிழீழம் உயிரங்கள் தமிழென்று வாழ்வோம் வாழ்வே பொற்காலம் காடென்ன கடலென்ன எங்கள் பயணம் உயிரோட்டம் கனவுக்குள் உணர்வுக்குள் தேச உறுதி கொடியேற்றும் உரிமைதானே உயிரிலும் மேன்மை சொல்லி சொல்லி வளர்த்தாயே ஓய்வு என்பது எங்களின் வாழ்வில் இறந்த பிறகு என்றாயே நிறையும் நெஞ்சில் பயமில்லை பிரிவு என்றும் தடையில்லை முடியும் வரையும் ஓய்வில்லை என்றும் நாம் செல்வோம் முட்டும் விரலால் சுட்டிக்காட்டு முட்டும் பகையை தட்டிக்காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் எங்கே தலைவா தடைகள் காட்டு ஆணை போட்டு வழியை காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம் தேசத்தை நேசிக்கும் காற்றை நாங்கள் சுவாசிப்போம் வீரத்தை பூசிக்கும் உயிராய் நாங்கள் ஜீவிப்போம் காலத்தின் ஆழத்தில் நின்று வாழ்வை தியானிப்போம் கல்லறை வீரரை நெஞ்சில் தாங்கி பயணிப்போம் உந்தன் வாழ்வின் காலத்தில் தலைவா எங்கள் விடுதலை வர வேண்டும் உன்னை போல தலைமை எங்கள் வாழ்வில் வருமா நீ வேண்டும் எத்தனை குண்டுகள் கொட்டட்டும் எத்தனை உயிர்கள் கொல்லட்டும் எப்படி வந்தும் முட்டட்டும் எதிலும் நாம் வெல்வோம் முட்டும் விரலால் சுட்டிக்காட்டு முட்டும் பகையை தட்டிக்காட்டு எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம்
எங்கே தலைவா தடைகள் காட்டு, ஆணை போட்டு வழியை காட்டு, எங்கும் செல்வோம் எதிலும் வெல்வோம். தாய் தமிழகத்திலே இருந்து நமது அன்பு தலைவர் அவர்கள், தமிழர் பேரியக்கத்தினுடைய தலைவர் அவர்கள் மு. களஞ்சியம் அவர்கள் வந்திருக்கின்ற இந்த காலை நேரத்திலே நீங்கள் அனைவரும் அணிவகுத்து இந்த உற்சவத்தோடு கரும்பை கையிலே பிடித்து ஏந்தி தமிழர்களுடைய திருவிழாவை மனதில் ஏந்தி இந்த காலை நேரத்திலே இந்த சிறப்பான விழாவை நடத்தி கொள்கின்ற பொழுது எங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் இதைவிட மிகப்பெரிய விழாவாக தமிழக பேரியக்கத்தின் சார்பாக பொங்கல் திருநாளை நாம் வெற்றியாக நடைபெற்றுக் கொள்வோம் என்று உறுதியேற்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த முறை இங்கே வருகை தந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தமிழர் நலம் பேரியக்கம் சார்பாக தமிழின வீரன் திரைப்பட இயக்குனர் மு. களஞ்சியம் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். அவருடைய சார்பாக இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மேலும் இந்த பொங்கல் விழாவிற்காக கடந்த 15 நாட்களாக இரவும் பகலும் கஷ்டப்பட்டு தம்பி செல்வம் அண்ட் நம்ம கன்னிவடி கந்தசாமி, ஐயா கண்ணு, மேலும் சில நண்பர்கள் இரவு பகல் பாராமல் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்காக மிக சிறப்பாக, அது மட்டும் இல்லாமல் நமக்கு
எல்லாருக்கும் பொங்கல் வைக்கிற அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக சேலை கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லி கேகே சேனல் ஓனர் கிருஷ்ணாபாய் அவரும் வந்து பல வகையில் சிரமப்பட்டு நமக்காக இங்கே வழங்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த பொங்கல் விழாக்காக நம்ம இயக்கம் சார்பாக இன்னும் நிறைய அடுத்த ஆண்டு இங்கே மற்றவங்க மாதிரி இந்த காசு வாங்கிக்கிட்டு 101 ரூபா 200 ரூபா எதுவுமே வாங்காமல் அடுத்த வருஷம் இன்னும் முழுக்க இலவசமாக பண்ணணும். இது வந்து ஒரு தமிழ் பாரம்பரியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வருஷம் பானையில் பண்ணுது. அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு நல்ல பாத்திரத்தில் இன்னும் சிறப்பாக பண்ணணும்னு நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோம். எங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். வாழ்ந்தாலும் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் வாழ்வேன், வளைந்தாலும் தமிழ் மேல் நான் வீழ்வேன், தனியே நான் நின்றாலும் என் கொள்கை மாறேன் என்னும் தமிழ் தேசிய தந்தை பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களினுடைய பாவினாலே உங்களுக்கு இந்த தை பொங்கல் தமிழனுடைய புத்தாண்டு நாளில் உறுதி கூறி உங்கள் அனைவரையும் நான் வந்து வணங்குகிறேன். தமிழனுக்கென்று இருக்கின்ற ஒரே பண்டிகை தமிழ் பண்டிகை. தீபாவளி தமிழனுடைய பண்டிகை இல்லை. வேறு புத்தாண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியை புத்தாண்டு என்று கொண்டாடுகிறார்கள், அது தமிழனுடைய பண்டிகை இல்லை. விநாயகர் சதுர்த்தி தமிழனுடைய பண்டிகை இல்லை. தமிழர்களுக்கென்று இருக்கின்ற ஒரே பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை மட்டும்தான். தமிழன் ஒரு நெல்லை போட்டால் பல நெல்லுகள் உருவாகும் என்பதை கண்டுபிடித்த ஒரே விலங்கு பூமி பந்திலே தமிழன் மட்டும்தான், மனிதர்கள் மட்டும்தான். அதை அவன் கண்டுபிடித்த பிறகு விவசாயம் செய்து விளைகின்ற நெல்லை அறுவடை செய்து நம்முடைய முன்னோர்கள், அன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருந்த நம்முடைய முன்னோர்கள், தமிழ் சொந்தங்கள் அந்த நெல்லை வீட்டினுடைய பத்தாயத்துக்கு கொண்டு வந்து அந்த பத்தாயத்திலிருந்து எடுத்த புது நெல்லை குத்தி அரிசி எடுத்து அதை புது பானையிலே இட்டு பொங்கலிட்டு பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று கத்தி தங்களுடைய மகிழ்ச்சியை, தங்கள் உள்ளத்திலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை, தங்கள் மனதிலே உருவாகின்ற மகிழ்ச்சியை, உள்ளத்தின் உகவையை அவர்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டு அந்த சூரியனுக்கு தங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக சூரிய கடவுளை வணங்குகிற ஒரு நாள் தான் இந்த பொங்கல் திருநாள். நாம் உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தமிழர்கள் இன்றைக்கு சிதைந்து விட்டாலும் அந்த தமிழன் என்கின்ற அடையாளத்துக்கு இருக்கின்ற நம்முடைய இந்த பண்டிகையை எல்லோரும் வந்து கொண்டாடுகிறோம். தமிழனுடைய அடையாளமாக இருக்கிற இந்த பண்டிகையை கொண்டாமல் விடுவது என்பது தமிழ் இனத்திற்கு நாம் செய்கிற துரோகம் ஆகிவிடும். தமிழனுடைய அடையாளம் என்பது உலகம் முழுதும் இது இன்றைக்கு இந்த பொங்கல் விழாவை உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் 60 நாடுகளில் இன்றைக்கு தமிழர்கள் பரவி இருக்கிறார்கள். ஆகவே மும்பை மண்ணிலே இந்த தமிழனுடைய திருநாளை, தமிழனுடைய இந்த புத்தாண்டை இன்றைய தினத்திலே கொண்டாட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மராட்டிய மாநில பொறுப்பாளர்கள் தம்பி செல்வம், தோழர் கன்னிவெடி கந்தசாமி போன்ற ஏனைய தோழர்களுடைய மாபெரும் முயற்சியாலும் தமிழரண் எங்களுடைய தமிழர் நலம் பேரியக்கத்தினுடைய மையக்குழு உறுப்பினர் தமிழரண் அவர்களுடைய மிகப்பெரிய உழைப்பினாலும் இன்றைக்கு மிக வெற்றிகரமாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. நான் தமிழகத்திலே இருந்து என் தாயோடு இல்லாமல், என்னுடைய சொந்தங்களோடு இல்லாமல், தமிழ் சொந்தங்களாகிய உங்களோடு இன்றைக்கு இந்த விழாவினை கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த ஆண்டு இதைவிட சிறப்பாக, இன்னும் மேலும் மிகச் சிறப்பாக திட்டமிட்டு தமிழர்களுடைய உணர்வினை, நாம் ஒற்றுமையாக இருக்கின்றோம், ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் தமிழர்களாக மட்டுமே நாம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும், தமிழர்களாக மட்டுமே நாம் ஒருங்கிணைய வேண்டும். எல்லா பகைமைகளையும் தூக்கி வீசிவிட்டு தமிழர் திருநாளிலே தமிழர்களாக நாம் எல்லோரும் ஒன்று கூடி இந்த விழாவினை சிறப்பாக எல்லோரும் மற்ற தேசிய இனங்கள், இங்கே மும்பையிலே இருக்கின்ற மாற்று தேசிய இனங்கள் எல்லாம் பார்த்து வியந்து போகிற அளவிலே நம்முடைய தமிழர்கள் ஒன்று கூடி இந்த விழாவினை குடும்பமாக இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அடுத்த ஆண்டு ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கும் அடுத்த ஆண்டு லட்சக்கணக்கான பேர் கலந்து கொள்ளுகின்ற ஒரு மாபெரும் விழாவாக இந்த விழாவை ஒருங்கிணைத்து செயல்படுத்த வேண்டும் என்று நாம் இந்த ஆண்டிலே உறுதியெடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே நில்லுங்க, தனியா வந்து ஒரு
முன்பாக உங்களுக்கு சேலை வழங்க தயாராக இருக்கின்றோம். கை கொடுமா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போட்டோ எடுத்துருங்கப்பா. அக்னி ஒவ்வொரு போட்டோ எடுவேன். கை விடுமா. தமிழ்ல சொல்லுங்க. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். आता एंगल एक एंगल आता பேர் கேக்குறாங்க. சேலம் தான் தெரியாது. ஆறு மணிக்கு அங்கே கட்டிக்குவாங்களா மத்தியிலே ஆச்சம்பளைன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா.
வேலைக்காக தம்பி வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி பொங்கல் எப்படி வாங்க. வணக்கம். வணக்கம். பொங்கல் அச்சலி கல்வி அண்ணா கொஞ்சம் பாருங்களா ஓகே ஓகே போதுமா? வணக்கம்மா. சாயந்தரம் நாளைக்கு உங்கள் பேர் தஞ்சாவூரா? பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். எங்க பிள்ளைங்களாம் அம்மாவோட போயிட்டாங்களா? அம்மா வணக்கம். வணக்கம். பழசு போச்சு புதுசு வந்தது குபு குபு என போகி வந்தது தட தட என பானை பொங்குது கரும்பு மஞ்ச காய் தங்குது பொங்கலோ பொங்கல் பொங்கல்